Hi friends, welcome to my channel Aga Samayal Recipes. இன்னைக்கு நாம தக்காளி குருமா ரெசிபி தான் பார்க்க போறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்குலாம் பக்காவான ஒரு சைடிஷ் ரெசிபி. வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு தண்ணி சேர்த்து மை போல அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 6 பல் பூண்டை இடித்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. 2 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி சாஃப்டாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மசாலாவில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கணும். இப்போ இதை வதக்கிக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை மிக்ஸி ஜாரில் கழுவி சேர்த்துருக்கேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட தக்காளி குருமா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் மல்லித்தலை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளோட தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.